லோக்கல் மெக்கானிக் பம்ப் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 விதமான பல்பை பற்றியும் இதுக்குள்ளே உள்ள மெட்டீரியலை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பல்பை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த எல்இடியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இன்கான்டினென்ட் பல்பை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா இதை பற்றின வீடியோ யாருமே போடாதனால தான் எனக்கு இதில் ஆர்வம் இந்த ஒரு வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக போட்டுக்கிறேன். இந்த பல்பு இந்த இன்கான்டினென்ட் பல்ப் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா யாருக்குமே இந்த பல்பை பற்றி தெரியாது. இந்த நேமை பற்றி யாருக்கும் தெரியாது. இதை குண்டு பல்ப் அப்படின்னு சொல்லுதான் நார்மலாக. குண்டு பல்ப் அப்படின்றது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, இதோட ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டாக ஒரு அழகாக ஒரு பந்து மாதிரி இருக்கிறதுனால குண்டு பல்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பல்ப் எவ்வளோ வோல்டேஜ் எடுத்துக்கும், அதாவது ஒரு 240 வோல்டேஜில் நார்மலாக ரன் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ யூனிட் ஒரு மணி நேரத்துக்கு எடுத்துக்கும், இது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ யூனிட் எடுத்துக்கும், எவ்வளோ கரண்ட் எடுத்துக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த பல்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்இடி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லைட் எமிட்டிங் டயோடு அப்படிங்கிறது தான் இந்த எல்இடி அப்படின்னு சொல்லி. இந்த எல்இடியை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தோம் அப்படின்னா உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே ஒரு சர்க்யூட், ஒரு பிசிபி டிசைன் போர்டு இருக்கும். அந்த டிசைன் போர்டிலேருந்து நேரடியாக நம்ம எல்இடி பல்புக்கு கனெக்ஷன் வந்திருக்கும். அந்த பிசிபி டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கக்கூடிய ஏசி சப்ளைவை ஸ்டெப் டவுன் பண்ணி கம்மி பண்ணி அதை டிசியாக ரெக்டிஃபைர் பண்ணி அதிலிருந்து 15 வாட்ஸ் டிசியாக மாற்றி அதை நமக்கு உள்ள அந்த எல்இடி பல்புக்கு சப்ளை கொடுத்து அதில் தான் இது ஒர்க் ஆகுது. பட் இது பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இது மார்க்கெட்டில் இது நாள் வரைக்கும் ஒரு 120 வருஷம் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. எப்படி 120 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது 1902 தான் இதோட ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங். 1908 தான் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட உள்ள எல்லார்ட்டையும் இது போய் ரீச் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ 1908லேருந்து இப்போ 2022 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டான ரீசனபிளாக இருந்தால் இந்த பல்பை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப வர்த்தபுளான ஒரு பல்பு தான். பட் இதில் உள்ள ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதால் நம்ம எவ்வளோ பவர் கொடுக்குறோமோ, இதால் எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ண முடியுமோ அவ்வளோ பவரையும் கன்சியூம் பண்ணும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் அதிகப்படியான லாஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதோட எனர்ஜி எஃபிஷியன்சி பார்த்தீங்க அப்படின்னா வெறும், அதாவது இதோட லைஃப். ஸோ இந்த இன்கான்டினென்ட் லேம்ப் முதல்ல கண்டுபிடிச்ச உடனே இது ஒன்றும் அந்தளவுக்கு ரொம்ப அதிகப்படியான நேரங்களை ரன் பண்ணலை. அதாவது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் எரிஞ்சு உள்ளே உள்ள டங்ஸ்டன் இதில் கட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமே அதோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண தான் இதோட லைஃப் இருக்க அதிகமாச்சு. ஸோ இதில் உள்ள பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு ஒரு லேம்ப் எரிய வைக்கிறோம் அப்படின்னா இதுலேருந்து ஹீட் சோர்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ ஹீட் சோர்ஸ் தேவைப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு இந்த பல்ப் அதிகப்படியாக நம்ம யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு மோட்டரில் நம்ம வார்னிஷ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குள்ளே இந்த பல்ப், இப்போ மோட்ரு வைண்டிங்கில் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த வார்னிஷை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டேஸில் ட்ரை ஆகி அதோட தன்மைக்கு வரும்போது அது ரொம்ப லேட்டான ஒரு ப்ராசஸிங். இந்த பல்பை யூஸ் பண்ணி நம்ம அதை ட்ரை பண்ண வச்சோம் அப்படின்னா ஒரு நாளுங்கும் போதே அதோட டைமை பாதியாக குறைச்சி அதே அளவு குவாலிட்டியான ஒரு வார்னிஷிங் கொண்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக தேவையான இடத்துல இந்த பல்பை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பல்போட ஒர்த்து வேறு. நம்ம தேவையில்லாமல் இந்த பல்பை பர்ச்சேஸ் பண்ணுற யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு லாஸ் தான் வரும். ஸோ நம்ம தேவையில்லாத இடங்களில் இந்த பல்பை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் வீட்டில் இந்த இன்கான்டினேஷன் லேம்ப், அதாவது இந்த குண்டு பல்பை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த குண்டு பல்போட பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோ சப்ளை கொடுத்தாலும் இதால் அதிகபட்சமாக எவ்வளோ சப்ளை எனர்ஜைஸ் பண்ணி எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் பவரை வெளியே கொண்டு வரும் அப்படிங்கிறது அதிகப்படியான, அதாவது மேக்ஸிமமான ஒரு பொட்டன்ஷியல் பவர் இது வெளியே கொடுக்கும். ஸோ அதுதான் இதோட பெரிய மைனஸ். அது மாதிரி இதோட லைஃப் எக்கனாமிக் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 3% தான் அதிகபட்சம். ஒரு 3லேருந்து ஒரு 5% தான் இதோட லைஃப் இருக்கும். அதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் உள்ள நிறைய டேமேஜஸ் ஆகலாம். உள்ளே உள்ள டங்ஸ்டன் இதில் போயிடலாம். வெளியே உள்ள அந்த டெர்மினல் இன்புட் அவுட்புட் டெர்மினல் பார்த்தீங்க அப்படின்னா டேமேஜ் ஆகிடலாம். இதுக்குள்ளே உள்ள நிறைய விதமான ப்ராப்ளம் வரும். ஸோ இதில் உள்ள ஒவ்வொரு மெட்டீரியலையும் அதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம் வாங்க. இது எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணும் அப்படிங்கிற வரைக்கும் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இந்த பல்பை பார்த்தீங்க அப்படின்னா
நான் நார்மலான நம்ம வீட்டில் வரக்கூடிய ஒரு சப்ளை வச்சு இந்த பல்பை வந்து எனர்ஜைஸ் பண்ண போகிறேன். அதாவது சப்ளை கொடுத்த உடனே இந்த பல்பு எந்த அளவுக்கு எனர்ஜைஸ் ஆகி இதோட மொத்த அளவோட எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவோட பவர் வந்து மொத்தமாக வெளியே கொண்டு வரும். இப்போ அப்படியே பாருங்கள், நான் சுவிட்சஸ் ஆன் பண்ணுறேன். ஸோ இந்த பல்போட அதிகப்படியான எனர்ஜிஸ் ஆகக்கூடிய ஒரு பிரச்சனையே இதுதான் இதோட. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த டங்ஸ்டன் இதில் வந்து மொத்தமாக அதோட சப்ளை கொடுத்த உடனே அதில் உள்ள அந்த டங்ஸ்டன் காயிலில் வந்து சப்ளை வந்த உடனே எனர்ஜிஸ் ஆகி அது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து ஒரு லைட்டிங் எனர்ஜியாக மாற்றி இங்கே வந்து கொடுக்குது. ஸோ இதில் வந்து ஆகக்கூடிய கன்சியூம் ஆகக்கூடிய பவர் என்ன அப்படிங்கிறது, அதாவது ஆம்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம் வாங்க. ஸோ இது 0.73 ஆம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கன்சியூம் பண்ணுது. ஸோ இது கன்சியூம் பண்ணுறது இல்லாமல் அதிகப்படியான ஹீட் எனர்ஜியை வந்து இது வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு இது. ஸோ இப்போ இதில் உள்ள இந்த மொத்த மெட்டீரியலோட ஐட்டத்தை பற்றி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அவுட்ரு ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா B22 கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. கேப்பை பொறுத்த வரைக்கும் 2 டைப் தான் இருக்குது. ஒன்று த்ரெட் டைப்பு, இன்னொன்று B22. த்ரெட் டைப் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் யூஸ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த B22 கேப் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமே உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெர்மினல் 1, டெர்மினல் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்புட் டெர்மினல். இங்கே உள்ள இந்த ஸ்ப்ரிங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டங்ஸ்டன் இதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டங்ஸ்டன் காயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளை வந்து பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜிஸ் ஆக்கி, அதாவது ஹீட் சப்ளைவாக வெளியே கொண்டு வரும். அந்த ஹீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லைட் எனர்ஜியாக வெளியே வந்து வரும். ஸோ அந்த ஹீட்டை வந்து நம்மளால் ஈஸியாக சென்ஸ் பண்ணவே முடியும். ஸோ இதில் உள்ள மெட்டீரியலும் இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக வரக்கூடிய டேமேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டங்ஸ்டன் இதில் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ இந்த டங்ஸ்டன் இதில் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி பண்ணிடலாம். பட் இதை வந்து கேரண்டி வாரண்ட்டி வந்து இந்த லேம்புக்கு வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் இதில் உள்ள பெரிய மைனஸான ஒரு விஷயமே. நெக்ஸ்ட்டு வந்து எல்இடி பல்பை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த எல்இடி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா லைட் எமிட்டிங் டயோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்இடி வந்து அதிகப்படியாக எவ்வளோ கரண்ட் எடுத்துக்குது நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணோண்டி அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த எல்இடி வந்து அந்த பிளிங்காக எரியறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம கண்ணால் விஷுவல் பண்ணும்போது இந்த மாதிரி பிளிங்காக எரியறது வந்து நமக்கு தெரியாது. எதனால் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஏசி சப்ளைவானது டிசியாக ரெக்டிஃபை பண்ணி அதுக்கப்புறமே தான் வந்து ஏசியில் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் சர்க்கிள் வந்து மாறியே வரும். அதனால இதில் வந்து இந்த பிளிங்க் ஆகிறதுக்கான காரணம். ஸோ இப்போ இந்த லைட் வந்து அதிகமாக பிளிங்க் ஆகிறனால தான் நான் உங்களுக்கு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இது கடைசியாக எவ்வளோ ஆம்ஸ் எடுத்துக்குது, கரண்ட் வந்து எடுத்துக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே உள்ள மெட்டீரியலை பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா B22 கேப்பு, உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பிசிபி போர்டு, அதுக்கப்புறமே வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ள ஒரு எல்இடி போர்டு, இந்த அவுட்ரு கேப்பு, இந்த ஃப்ரேம், மொத்தமாக இதில் வந்து இந்த 5 ஐட்டம் தான் இருக்குது. ஸோ இதில் இந்த எல்இடியை வந்து சரி பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். ஸோ இப்போ இந்த எல்இடி ஆஃப் பண்ணதுக்கப்புறமே எவ்வளோ ஆம்ஸ் எடுத்துக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். 0.03 ஆம்ஸ் தான் எடுத்துருக்குது. ஸோ இதுதான் இதோட மொத்தம். இது வந்து 24 ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு 24 ஹவர்ஸ் வந்து இந்த பல்பை ரன் பண்ணுறோம் அப்படின்னா இது எவ்வளோ எனர்ஜியை கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம் வாங்க. ஸோ இப்போ பவருக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா P=V/I பவர் ஃபேக்டர். நம்ம வோல்டேஜ் அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 240 தான் நம்மளோட காமன் வோல்டேஜ். கரண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.70, அதாவது 72 தான் எடுத்து, நான் அதை விட கம்மியாக தான் போட்டிருக்கேன். பவர் ஃபேக்டர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.8. ஸோ இதை நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 134.4, அதாவது 135. 135 வாட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து இது எடுத்துக்கும். ஸோ 135 வாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு 10 மணி நேரத்துக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா
இந்த 135 × 10 ஹவர்ஸை வந்து நம்ம எந்த அளவுக்கு இன்ட்டு பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு மணி நேரத்துக்கான பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 135 அப்படின்னா 10 மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1350 வாட்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ இதையே யூனிட்டாக மாற்றுறோம் அப்படின்னா டிவைடட் பை 1000, இதை டிவைடட் பை 1000 போட்டோன்னா 10 மணி நேரத்துக்கு ஒரு யூனிட்டு 35 கிலோவாட்ஸ் பவர் ஹவர். டோட்டலாக 10 மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு மேலே அதிகமாக எடுத்துக்குது. அதாவது கிட்டத்தட்ட 1.5 யூனிட் பக்கம் எடுத்துக்குது. ஸோ இதுதான் இதில் உள்ள பெரிய மைனஸு. ஸோ இப்போ எல்இடியோட கால்குலேஷன் வந்து என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ நாம் நார்மலாக இந்த 15 வாட்ஸ் எல்இடி வந்து ஒரு 10 மணி நேரத்துக்கு எந்த அளவுக்கு ரன் ஆகும், எந்த அளவுக்கு பவர் எடுத்துக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கலாம். பவரோட ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான். இன்புட் வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 240 கொடுத்துருக்கேன். இன்ட்டு 0.03 தான் அதை எடுத்துக்கிட்ட ஆம்ஸு, அதாவது கரண்ட்டோட வேல்யூ. இன்ட்டு பவர் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது 57.6 வந்து வருது. ஸோ இதையே 10 ஹவர்ஸ் கால்குலேஷன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா 576.0 தான், 0 வாட்ஸ் தான். ஸோ இதையே பவர் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா 0.576 அப்படிங்கிறது தான் இந்த யூனிட்டோட வேல்யூ. அதாவது நீங்கள் நார்மலாக அந்த இன்காண்டிசன்ட் லேம்பை யூஸ் பண்ணுறதுக்கும் எல்இடி லேம்ப் யூஸ் பண்ணுறதுக்கும் பவர் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான பவர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டோட பவர் டிஃப்ரென்ஸும் பாருங்கள். இது வந்து எல்இடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் அரை யூனிட்டு தான் எடுத்துருக்கு 10 மணி நேரத்துக்கு. உதாரணத்துக்கு நம்ம ஒரு நாளைக்கு நம்ம 10 மணி நேரம் அதிகப்படியான ரன் பண்ணக்கூடிய நேரம் 10 மணி நேரம் கால்குலேஷன் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 மணி நேரத்துக்கு வெறும் அரை யூனிட் தான் எடுத்திருக்கு. அதே அந்த இன்காண்டிசன் லேம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 மணி நேரத்துக்கு ஒரு யூனிட்டுக்கு, அதாவது 1.5 யூனிட் பக்கம் அதிகமாக எடுத்திருக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜி சேவிங் உள்ள பல்ப் வந்து இந்த எல்இடி பல்ப் அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் கரெக்டான ரீசன் வாங்கி இந்த பல்ப்பு, இந்த இன்காண்டிசன் லேம்ப் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதை விட பெஸ்ட்டான பல்ப் வேறு எதுவுமே கிடையாது. பட் நம்ம வீட்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்இடி தான் பக்காவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த 2 விதமான பல்பை பற்றின டெரிவேஷன் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா என்ன புரியல அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் அந்த வீடியோவை வந்து உங்களுக்கு தனியாக அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதை பற்றின ஒரு அவேர்னஸ் வேணும், அதாவது பவர் சேவிங் அப்படின்றதுக்கான ஒரு அவேர்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.